டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். டெல்டா வெதர்மேன் இலங்கை சிறப்பு வானிலை அறிக்கை தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம். தேதி அக்டோபர் 10, 2025. இலங்கை தமிழ் நேயர்களின் இனிய வேண்டுகோளுக்கிணங்க இன்று முதல் நமது டெல்டா வெதர்மேன் ஊடகத்தில் இலங்கை பகுதிகளுக்கான வானிலை அறிக்கையும் வழங்கப்பட இருக்கு. தினசரி அறிக்கைகள் தற்போது வழங்க முடியாது என்றாலும் வாராந்திர அறிக்கை, அதே போல எப்பொழுதெல்லாம் இலங்கையில மழை நிகழ்வுகள் ஏற்படுதோ, குறிப்பாக தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் எப்போதெல்லாம் கனமழை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இலங்கை சிறப்பு வானிலை அறிக்கை கொடுக்கப்படும். இந்த ஆண்டு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆண்டு இலங்கையில் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் என்பது குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இறுதியில் வடகிழக்கு பருவமழை துவங்கி ஜனவரி இறுதி வரைக்கும் நீடிக்கக்கூடும். 2025ஆம் ஆண்டை பொறுத்த மட்டில் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு காற்று முழுமையாக தொடங்கி ஜனவரி இறுதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்கள் இலங்கையில் இயல்புக்கு அதிக மழைப்பொழிவு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது. அதிலும் குறிப்பாக வட இலங்கை பகுதிகளான யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் போன்ற பகுதிகளில் இயல்புக்கு அதிக மழைப்பொழிவு நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல பதிவாகும். அதே போல குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த மன்னார் மற்றும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் அதீத கனமழையும் குறுகிய காலத்துல தீவிர மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கிழக்கு இலங்கை பகுதிகளான மட்டக்களப்பு, திரிகோணமலையில் இயல்பை ஒட்டி பருவமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தை பொறுத்த வரைக்கும் காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயலுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதே சமயத்தில் தாழ்வு மண்டலங்கள், புயல் போன்ற புயல் சின்னங்கள், அதாவது பெயர் பெறக்கூடிய புயல், இது போன்ற ஒரு வானிலை அமைப்புகள் வட இலங்கை அருகே வந்து நிலை கொண்டு மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக இலங்கை முழுவதும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அதில் வட இலங்கையில் இயல்புக்கு மிகுதியான மழையும், கிழக்கு இலங்கையில் இயல்பை விட சற்றே கூடுதல் மழையும், பிற பகுதிகளில் இயல்பான அளவுல மழைப்பொழிவும் எதிர்பார்க்கப்படுது. இதிலும் குறிப்பா நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல தாழ்வு மண்டலங்கள், புயல் போன்ற அமைப்புகளால குறுகிய நேரத்துல தீவிர மழைப்பொழிவு வட இலங்கை பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் போன்ற பகுதிகள், திரிகோணமலை போன்ற பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த ஆண்டு நல்ல மழைப்பொழிவு இருக்கு. தற்போது அடுத்த 10 நாட்களை பொறுத்த வரைக்கும், வரக்கூடிய 10 நாட்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் வட இலங்கை பகுதி, கிழக்கு இலங்கை பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருக்கும். பெரும்பாலான நாட்கள் வறண்ட வானிலை தான் காணப்படும். பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் ஒரு இறுக்கமான சூழலும் தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை மாலை, இரவு நேரங்கள்ல பதிவாக கூடும். இந்த மழைப்பொழிவு பரவலாக பெய்யாது, ஓரிரு இடங்கள்ல மட்டுமே பதிவாகும். முழுமையான வடகிழக்கு காற்று அக்டோபர் 20ஆம் தேதி வாக்குல வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமா அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு இந்த பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக குறைந்து மழை வானிலையும் திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை இலங்கையின் வட இலங்கை பகுதிகளுக்கு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் திரிகோணமலை போன்ற பகுதிகளில் அக்டோபர் 22ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த முதல் சுற்று பருவமழை பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கும். அது வரைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே தான் பதிவாகும். குறிப்பாக அடுத்த 10 நாட்கள் வெப்பமான சூழல், அதன் பிறகு வெப்பம் தணிந்து ஒரு இதமான மழை வானிலை அப்படிங்கிறது திரும்பும்னு எதிர்பார்க்கலாம். நன்றி. இலங்கை குறித்து மேலும் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இலங்கைக்கான வானிலை வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக மெருகேற்றப்படும். இலங்கையில என்னென்ன மாதிரியான விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில வானிலையை மாற்றலாம் என்பது குறித்தும் வரக்கூடிய நாட்கள்ல மெருகேற்றப்படும். நன்றி.